ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இன்று எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், சூடான் தேசத்திலே இந்த நாட்களில் ஆலயங்கள், அதாவது சர்ச்சுகள்ல தாக்குதல் நடக்கிறது. அவர்கள் ஜெபம் செய்யக்கூடாதபடி, தேவ வசனத்தை போதிக்க முடியாதபடி தாக்குதல். நம்ம இதற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த தாக்குதல்கள் நாங்கள் நடக்கக்கூடாது. விசுவாசிகளுக்கு தேவையான பாதுகாப்பை தேவன் கட்டளையிடணும். ஊழியக்காரர்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது. அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாட்கள் ஏசப்பா, சூடான் தேசத்துல நடக்கிற இந்த தாக்குதல் நம்முடைய கரத்துல தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஏசப்பா, ஆலயங்கள்ல நடக்கிற அந்த தாக்குதல் நம்முடைய கரத்துல தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உண்மை தேடி வருகிற பிள்ளைங்க ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு மேல தாக்குதல் நடக்காதபடி என் தேவன் நீங்க ஆண்டவரே ஏசப்பா வேலி அடைங்கப்பா. எங்க பிள்ளைங்களை வேலி அடைங்கப்பா. இதனால மக்கள் சோர்ந்து போய் விடக்கூடாதுப்பா. இதனால மக்கள் பின்மாறி போய் விடக்கூடாதுப்பா. ஊழியக்காரர்கள் தகப்பனே, அவர்கள் ஆண்டவரே ஏசப்பா கலப்பையை எடுத்துக்கொண்டு முன்வைத்த கால்களை பின் வைத்து விடாதபடி தகப்பனே, இந்த நாட்களில் இந்த தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த தாக்குதலை நீங்க நிப்பாட்டுவீராக அப்பா. இந்த தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் மாறுவார்களாக ராஜா. இவர்கள் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே அப்பா மனம் மாறிய ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே அந்த கடைசி நேரத்துல சிலுவையில மனம் மாறினாரேப்பா. அது போல இவர்களுக்குள்ள ஒரு மன மாற்றத்தை நீங்க கட்டளிட வேணுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்தின தாக்குதலில் ஈடுபடுகிற எல்லாரும் தகப்பனே, அந்த ஆலயத்திற்குள்ளாக வரப்போகிற நாட்களுக்குள்ளாக நீங்க கொண்டு வாங்க ராஜா. இந்த மாதிரி தாக்குதல்கள் இனிமேல் பண்ணாதபடி தகப்பனே நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி அங்கங்கே நடக்கிற எத்தனையோ இடங்கள்ல ஆண்டவரே கடந்த அந்த நாட்களை கூட சூடான்ல தகப்பனே தேவாலயத்துக்குள்ள பிரவேசி தாக்குதல் 5 பேர் பலியா இருக்காங்க. நாங்கள் கேட்டோம் தகப்பனே. இந்த சூழ்நிலைகள் மாறட்டும், உயிர் சேதங்கள் வரக்கூடாதுப்பா. உண்மை ஆராதிக்கிற ஜனங்கள் தகப்பனே எந்த பாதிப்புகளும் இல்லாதபடி அப்பா நீங்க அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேணுமாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே ஏசப்பா, தேவ ஊழியர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே பாதுகாப்பை தேவ நீங்க கட்டளையிட வேணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாக்கப்படட்டும் தகப்பனே. என் தேவன் நீங்க பாதுகாப்பீராக. இரத்த கோட்டைகள் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாக்க வேணுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இரத்த கோட்டைக்குள்ள எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேணுமாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா இந்த தாக்குதல்ல ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே மன மாற்றம் உண்டாவதாக ராஜா. உண்டாகட்டும் தகப்பனே. உமக்கு விரோதமா எழுப்பி நிற்கிறாங்க தகப்பனே, இவர்கள் உமக்கு சார்பில் வந்து விழுவார்களாக ராஜா. நாங்கள் ஒரு நாள்ல ஊழியர்களுக்கு எதிர்த்தினோம், சபைகளுக்கு எதிர்த்தினோம். இந்த நாள் அகன்ற அதே சபைகள் எங்களை கொண்டு வைத்திருக்கிறார் என்ற சாட்சி இவர்கள் மூலமாக எழும்புவதாக ராஜா. என் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக. இனிமேல் இந்த மாதிரி தாக்குதல்கள் எந்த தேசத்திலும் எந்த சபைகளிலும் நடக்க கூடாதுப்பா. ஆங்காங்க கிராமங்கள்ல நடக்கிறது ராஜா. கூடி ஜெபிக்கிற இடங்கள்ல இந்த மாதிரி ஆண்டவரே ஏசப்பா நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தேவன் மாற்றி போடுவீராக. அப்ப இந்த சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரே விசுவாசிகள் மனம் மாறிவிடக்கூடாது ராஜா, பின்தங்கி விடக்கூடாதுப்பா. என் தேவனுக்காக நான் எதையும் சகிப்பேன்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக, அந்த வைராக்கியம் அவர்களுக்குள்ளாக கடந்து வரட்டும் அப்ப. ஊழியர்களுக்கு அந்த வைராக்கியம் வரட்டும். எந்த சூழ்நிலை என் தேவனுக்காக கடைசி மூச்சு வரைக்கும் அவருக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன் என்கிற அந்த வைராக்கியம் தகப்பனே ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ள வரட்டும் அப்ப. தாக்குதலின் நிமித்தம் அவர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாதுப்பா, துவண்டு போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க எழுத்து நிப்பாட்டுங்க ராஜா. சோர்வுகள் அவர்களை நெருக்காதபடி தகப்பனே அப்பா. அவர்களை எப்பொழுதுமே சார்ந்து கொண்டு உங்களுடைய சார்பில் நிற்க தகப்பனே நீர் கிருபை பாராட்டுங்க. தாக்குதலில் ஈடுபடுற எல்லாரையும் நீங்க மனம் மாற்ற போகிற நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீர் பெரிய இந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிற நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. சூடான் தேசம் மட்டும் இல்ல, ஆங்காங்கே நடக்கிற பல இடங்களில மண்டல வட்ட மாநிலங்கள்ல இந்தியாக்குள்ள எங்கெங்கேயோ நடக்குதுப்பா. எல்லா சூழ்நிலைகளும் மாற வேணுமா சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் சூடான் தேசத்துக்காக ஜெபிக்க வச்சிங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் சூடான் தேசத்துக்காக ஜெபிக்க வச்சிங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.